ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே 2. என்னடா டே 2 அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேலஞ்சு தாங்க. வேறு என்ன, ஒரு நாளைக்கு ஒரே கேம் தான், சோலோ மேட்ச் தான் அதுவும் போடணும். ஒரு நாளைக்கு ஒரே கேம் தான் விளாடணும். நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் தான் கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்சு பண்ணுற முடியும், பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிராண்ட் மாஸ்டர் இப்படி பண்ணி போக முடியுமாடா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அது முடியுமா முடியாதுன்றதை சீசன் எண்டில் தான் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் போக முடியலனாலும் நம்ம எந்த அளவுக்கு போகலாம், எந்த ரேங்க் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கேம் விளாட போகிறோம். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் டவர் தாங்க இறங்கிட்டு இருக்கோம். அவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அளவான எனிமி இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறங்கியிருந்தோம். இடத்தவனுங்க மொத்த பேரும் அங்கே தான் இறங்குறானுங்க, பேராசூட்டை விரிச்சிட்டு. எவ்வளோ திமிருத்தனம் இருங்கடாடே வரண்டா. நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தில் தான் வச்சு விளாட்ருப்பேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் அடிக்குது, அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தில் வச்சு விளாட்ருக்கேன். ஓகே கைஸ், அதுக்கப்புறம் இங்கே லூட்டை பொறுக்க ஆரம்பிச்சிடலாம். பொறுக்கிட ஆக்குங்க ஆகு மேலே எல்லோரும் பிடிச்சி பொலன்னு பொழந்துட்டு இருக்கானுங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன பிளான் வந்திருக்கோன்னா, ஃபஸ்ட்டு இறங்கி அந்த ஹார்டின் முடிகிறதுக்குள்ளே ஒரு கில்லு இல்லை 2 கில்லாச்சும் எடுத்துகிட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டு போய் அடிக்கிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட பிளானாக இருக்குது. அப்படி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நானும் இறங்கி போயிட்டுருக்கேன். நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவர் கிடச்சிருச்சுங்க, ஏதோ ஒரு பவர். எனிமி வந்து அவனுடைய பவரை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நமக்கு ஒரு பவர் கிடச்சிருக்கு. அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கணும். இங்கே வந்துட்டு காயின் இருந்துச்சு, காயின் பிடிச்சிட்டேன். அப்படியே எவனாச்சும் சிக்கிறானா பார்த்து செழிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேடிட்டு இருக்கேன். எவனை சிக்க மாட்டானுங்க. சிக்கனானா சின்ன பண்ண தான் எங்கேயுமே கிடைக்க மாட்டானுங்க. எங்கன்னா கிடைப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா க்ளோஸ் ரேஞ்ச் கன்று வேணும். க்ளோஸ் ரேஞ்ச் எடுத்துப்போம். MP5 P90 MP5 இல்லை P90 இது எடுத்துப்போம். அப்புறம் இன்னொரு பவர் இருந்துச்சு, அது வேணாம் இதே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏர்ட்ராப் இருந்துச்சு, சரி ஓகே. நம்ம ஏகே எனக்கு ஓகேவான கன்று தான். ஏகே இருந்தாலும் நான் ஏகே வச்சு அந்தளவுக்கு ஆட மாட்டேன். ஏன்னா வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக ரீகால் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணலாம்னா, இந்த ஏர்ட்ராப்பை கரெக்டாக தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பவர் எடுத்துக்கலாம். ஏர்ட்ராப் விழுந்துருச்சுன்னா எடுத்துகிட்டு போயிட்டு கிடைக்கிறலாம் பிடிச்சி பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருப்போம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏர்ட்ராப் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி க்ளோஸ் ரேஞ்ச் எதனா இருக்கான்னு பார்க்கலாம். MP40 நமக்கு பிடிச்ச ஃபேவரட் MP40 கிடச்சிருச்சு. ஓகே, இந்த MP40 வச்சு என்னென்ன வேலைத்தனம் பண்ணிருப்போன்னு மட்டும் பாருங்கள். எனிமையெல்லாம் பிடிச்சி வேட்டி உள்ள வச்சு விரல விட்டு ஆட்டியிருப்போம். அந்த மாதிரி ஒரு வேலைத்தனம் தான் பண்ணிருப்போம். இப்போ லூட் என்ன இருக்குது, என்ன ஏதோ ஒன்றுங்க 100 புல்லட்டு கன்று கிடச்சிச்சு. நமக்கு அதுக்கிட்ட ஸ்கின்னுலாம் இல்லை, இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது நல்லா அடிக்கும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே இந்த டப்பா இருந்துச்சு, இந்த டப்பா திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருப்பேன். டப்பாவை திறந்தேன், இதுலேயும் P90 தாங்க இருந்துச்சு. MP5 வாயில் வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். இந்த இடத்துல தான் போனேன், மேலே சுட்டு தான் இருந்தானுங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம லூட்டுடு இந்த பக்கம் போயிட்டு மேலே ஏறி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருப்பான் அந்த படிக்கட்டு வழியில். இப்போயே வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தர் இருப்பாங்க, அது இருக்கான் பாருங்கள், கரெக்டாக அங்கே தான் இருக்கான். அப்படியே மண்ணை மேலே வச்சு அழுத்தினேன், பைப்பில் காலி ஆகிட்டான். அவ்வளோதாங்க, அழகாக நைஸாக ஒரு கில் எடுத்தாச்சு. இந்த கில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு பீஸும் அங்கே தான் இருந்துச்சு. டேய் மண்டையை காட்டுறா தம்பி, மண்டையை காட்டுப்பா. ஒரு அடி மட்டும் வாங்கிக்கல. ஒரு அடி தான் வாங்கினா, அதுக்குள்ளே ஏதோ வேலையை காட்டி விட்டான். புகையை போட்டு பொங்கல் சோறு கிளட்டிருக்கான் அவன். இன்றைக்கி அவ்வளோதான், சிக்கிறவங்களாம் சின்ன பண்ணதான் பிடிச்சி பொங்கல் சோறு ஆக்கி விட்டுற வேண்டியதான் இன்றைக்கி. அவனுங்கெல்லாம் மாட்டினானா மாரியாதா பூஜை பண்ணிடலான்னு பார்த்தா மாட்ட மாட்டானுங்க. எவனோ என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி ஓகே, இங்கே இருக்கிற லூட்டெல்லாம் பொறுக்கிட்டு போயிட்டு பிடிச்சி பொழக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிருந்தேன். சரி எப்படின்னா இவனுக்கு கண்ணில் மிளகாத்தூளை தூவிட்டு அந்த பக்கம் போயிட்டு அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளான். இங்கே பாருங்கள், எதோ புது கேரக்டர்லாம் விட்டு நம்மளை பிடிச்சி புளுத்துறானுங்க. ஒன்றுமே பண்ண முடியாது பார்க்குறோம் நம்ம. சரி ஒட்டையாக ஓடி போயிட்டு எவனா சிக்கனானா பிடிச்சி செதைச்சி விட்டுலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். எவனை சிக்கிற மாதிரியும் தெரில. படிக்கட்டில் போயிட்டு பார்த்தா பரவசமாக எவனையும் காணோம். பொட்டி மட்டும் 2 பொட்டி இருந்துச்சு. அவனை கொண்டுட்ருக்கான் போல். சரி ஓகே, ரொம்ப நேரம் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், எவனாச்சும் அந்த குளோவல் பின்னாடி இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கே தோணுச்சு எவனும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு அசைவுமே இல்லை, மூமெண்ட்டே இல்லை அங்கே. அதனால தான் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே போக ஆரம்பித்தேன். பைப்பில் பார்த்தா எவனுமே காணுங்க இங்கே. அதுக்கப்புறம் வீட்டு மேலே ஒருத்தர் இருந்திருப்பான், அவனை தான் பிடிச்சி பொழப்புவான். இல்லை அவன் நம்மளை பிடிச்சி பொழப்பானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மேட்ச்சை நம்ம போய் அடிப்போமா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ போன வீடியோ ஒரு நாள் ஃபஸ்ட்டு நாள் போட்ட வீடியோவுக்கு ஒரு சப்போர்ட் இல்லைங்க. இந்த இடத்துல தான் இருந்துச்சு கன்னுன்ற மாதிரிங்க. கன்று மேக்ஸ் 7 அதுதான் இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் உட்காந்துருப்பான், அது உட்காந்துருக்கான், அங்கே தான் உட்காந்துருந்தான். சரி அவனை தான் அடிக்கலான்ட்டு போனேன். பைப்பில் பார்த்தா ஓடிட்டாங்க அதுக்குள்ளே. சரி ஓகே, நானும் அமைதியாக தான் போட்டு இங்கே லூட் பொறுக்கிட்டு எவனா இருந்தானா பிடிச்சி பொழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். நமக்கு பாருங்கள் கில் லிஸ்ட்டு போட்டு விட்டான். ஹிட்லிஸ்ட்டுன்ற பாருங்க, ஹிட்லிஸ்ட்டு போட்டு விட்டான் பைப்பில். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சரி ஓகே, இந்த இடத்துல சும்மா இது தூக்கி போடலாம் அப்படின்னு பார்த்தா லாங்லேருந்து எவனோ ஒருத்தர் அடிக்கிறான். என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பதட்டம் ஐயோ வாயில் வர மாட்டேங்க.
பதட்டத்தில் அவன் பக்கம் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டேன். இங்கே தாங்க இருக்கான், அந்த வீட்டு ஜன்னலாக தான் இருப்பான் கரெக்டாக, அந்த வீட்டு ஜன்னலாண்ட தான் இருக்கான். அவன் நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். நான் மூளைக்காரண்டியா இங்கேருந்து தப்பிக்க மாட்டேன், நான் ஓடுற மாதிரி ஓடி உன்னை வெளியே வர வைக்கிறேன்ரா. இப்போ நான் பண்ணுற சதி வேலையை மட்டும் பாருங்கள் அவனுக்கு. இப்போ நான் ஓடுற மாதிரி ஓனனா எப்படின்னா வருவான். அவன் என்ன நினச்சி போட்டிருப்பானா நம்மளை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை போட்டிருப்பான், எனக்கு நல்லா தெரியும். சரி ஓகே நம்ம இங்கேருந்து ஓடுற மாதிரி பண்ணால் அவன் எப்படி இருந்தாலும் வெளியே வருவான் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் இருந்துச்சு. நான் அதனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஓடுற மாதிரி ஒன்றா அவன் அதே மாதிரி வந்துட்டான். நான் பிளான் பண்ண மாதிரியே வெளியே வந்தா அது மூவ்மெண்ட் காட்டுச்சு. நான் அப்பயே நினச்சேன் வெளியே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அழகாக ஜம்ப் பண்ண பார்த்தா அங்கே பாருங்கள் படிக்கட்டு தான் வந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். அவன் நேரம் ஹெட்ஷாட் அடிச்சு முடிச்சிருப்பான் நம்மளை. இங்கே தான் இருக்கான். நான் கரெக்டாக அந்த பவரை யூஸ் பண்ணி விட்டேன். பயவில் பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆக்டிவ் ஸ்கில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படியே ஜம்ப் பண்ணால் அவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சு அவனை முடிச்சு விட்டாச்சு. இந்த கில்லு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு விட்ருங்க. பயபில் என்னென்ன வேலைத்தனம் பண்ணி விட்ருந்தான் பாருங்கள், ஜஸ்ட் மிஸ்ஸு. அவனெல்லாம் நம்ம நேரம் அந்த ஒரு கிலோட தப்பிச்சு போயிட்டு லாஸ்ட்டில் போயிட்டு போய் அடிக்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஓகே கேஷன் இவனையும் முடிச்சு விட்டாச்சு. இதுக்கு மேலே இங்கேருந்தால் வேலைக்கு ஆகாது. சொடலை கிளம்பிடுறாடே, இங்கேருந்து கிளம்பிட்டு தான் வேறு ஒரே வழி. இவன் நல்ல கன்று வச்சுருந்தாங்க, M4A1. நமக்கு M4A1 அதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா MP40 ரொம்ப பிடிச்ச கன்று, நல்லா அடிக்கும். அதே மாதிரி ரேட் ஆஃப் ஃபயரும் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து தூக்கியாச்சு. நாளைக்கு அது மாதிரி என்னென்னா இன்னும் நம்ம ஆட் பண்ணலாமா, இந்த சேலஞ்சில் ஆட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதாங்க இந்த வீடியோ, வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான், ஓடிக்கிட்டே இருந்தான். ஹார்ட் இன்னும் முடிய போகிற சமயம் ஆகிடுச்சு. சரி போய்ட்டு இதுக்கு மேலாம் எவன் மேலாம் கை வச்சோன்னா நம்ம முடிச்சு விட்ருவானுங்க. எடுத்த வரைக்கும் 2 கில்லே போதும், இதை வச்சு லாஸ்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு நல்லா ப்ளஸ் ஆகும் அப்படின்னு தான் சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரே கேம் தான் விளாட்ணும், நம்ம வேறு வழி இல்லை. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கேம், அதாவது இந்த ஸ்கூல் போவீங்க காலேஜ் போவீங்க நிறைய பேர், அவங்களுக்கான ஒரு இது தான் அது. நீங்கள் உங்களை படிக்க வேணாம் கேமே விளாடுங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் விளாட்லாம், எப்போனாச்சும் ஒரு மேட்ச் நான் விளாட்றேன், என்னால் ஹீரோய்க்கு போக முடியுமா போக முடியல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்காக தான் இந்த கேமு. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மேட்ச் இல்லை 2 நாள், அதான் ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு 2-3 மேட்ச் விளாட்றீங்கனாலும் இது உங்களுக்கு ஓகேவான மேட்சாக தான் இருக்கும். இன்னும் ஹீரோய்க்கு போக முடியுமா இல்லை என்னால் எது வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதா. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மேட்ச் விளாட்னீங்கன்னா எவ்வளோ தூரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் நான் செக் பண்ணி சொல்கிறதுக்கு தான் டெய்லி உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு டைமண்ட் 2 தான் இருக்கேன். நான் வந்து போன சீசன் மாஸ்டரில் இருந்தேன். இந்த சீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைமண்ட் 2 விட்டுச்சு. நான் என்ன பண்ணிட்டேன், அங்கிட்டிருந்து காரை எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டேன். நம்மக்கிட்ட இருந்த காயினை வச்சு எதனா பொறுக்க முடியுமா, பொறுக்கி போட்டு வாங்க முடியுமா அப்படி தான் பார்த்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டிமிட்ரி போட்டுக்கிச்சுங்க, தானாகவே போட்டுக்கிச்சு. என்ன எவ்வளோத்துன்னு தெரில, கைப்பட்டு போட்டுக்கிச்சு. அதனால் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கலாம் அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருந்தேன். நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்கோப்பு, அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு என்ன வாங்குறது, ஹெல்மெட் இல்லைங்க, ஃபஸ்ட் லெவல் ஹெல்மெட் இருந்துச்சு, அதை தூக்கியாச்சு. அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் எடுத்திருப்பேன், ஸ்கோப்பு தானே ஸ்கோப்பு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேக்சினு இதெல்லாம் எடுத்திருப்பேன். அவ்வளோதான், ஸ்கோப் இருக்குது. ஆல்ரெடி ஸ்கோப் இருந்துருக்குங்க, அவசரப்பட்டு நான் தான் வாங்கிட்டேன் ஸ்கோப்பை. இப்போ வெளியே தூக்கி போட்டுருவோம். அதை யாருன்னா எனிமி வந்தானா அவனுக்கு யூஸ் ஆகும். அவ்வளோதாங்க, அவனுக்கு யூஸ் ஆகும்ன்ட்டு போட்டு போகிறோம், நம்மளே போட்டு போகிறானுங்க அதை வச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 மேக்சின் வாங்கினேன், நல்லா குயிக் ரீலோடும் ஆகும். அதேமாதிரி மேக்சினும் நிறைய புல்லட்டு பிடிக்கும். அது மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மேகசினை வாங்கினேன். வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து காலி பண்ணிடலாம். மெடிக்கிட்டு எல்லாத்தையும் பொறுக்கியாச்சு. ஜோனு ரொம்ப குட்டி சைஸாக ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்மளை பிடிச்சி பொழந்துருவானுங்க இதுக்கு மேலே. இப்போயே நம்ம டெத்தானால் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ப்ளஸ்ஸு தான் ஆகும். அதான் நான் பண்ணுற ஒரு பிளானிங்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஏதோ ஒரு இடத்துல இறங்கி 1 கில்லாச்சும் எடுப்பேன். சப்போஸ் ஸ்கில்லே எடுக்க முடியலனாலும் என்கிட்ட பிளான் இருக்குது. 2-3 பிளானோட தான் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேம் சேலஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதுக்குள்ளே போயிட்டு எப்படின்னா சந்தில் கிந்தில் பூந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் இருப்பேன். கார் ஓட்ட தெரியாத மூதேவே இருக்கும், நம்ம போயிட்டு மோதிக்கிட்டே இருக்கோம் எல்லாத்து மேலேயும். அவ்வளோதாங்க, இங்கே வந்தாச்சா, இதெல்லாம் ஓப்பனில் இருந்துச்சு. சரி உள்ளே போகலாம் தான் பார்த்தேன், தேவையில்லாது எதுக்கு, ஜோனு ரொம்ப சிறுசாயிடுச்சு. இதுக்கு மேலே போயிட்டு எங்கன்னா லூட் அடிச்சா நம்ம தான் முடிச்சு விட்ருவானுங்க. முதல்ல அந்த லூட் அடிக்கிற ஆசையை முதல்ல ஒழிச்சு கட்டணும், இல்லைனா நம்ம கேம் விளாட்ற ஆசையும் ஒழிச்சு கட்டுற மாதிரி ஆகிடும். அது இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா மொத்த லூட்டையும் பொறுக்கிட்டு பரவசமாக போயிட்டுருக்கோம், ஒரே குதூகலமாக போயிட்டுருக்கோம். நான் கேம் விளாட்றப்போ ஒரு நிமிஷம் போக முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாயிடுச்சு ஜோனு, எப்படின்னாச்சும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். உங்களுக்கு கேரக்டர் ஸ்கில்லு இல்லை கேமு சோலோவில் எப்படி விளாட்ணும் இதெல்லாம் எதனா கேட்டிங்கன்னா நீங்கள் என் வீடியோவை பார்த்து நீங்கள் கற்றுக்கலாம். கிராண்ட் மாஸ்டர் சேலஞ்சு நீங்கள் இதில் பண்ணலாம், கிராண்ட் மாஸ்டரே போகலாம். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் இல்லைன்றதோட மொபைல் சரியில்லை, மொபைல் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு லிமிட் பாயிண்ட்டுக்கு அதிகமாக போனீங்கன்னா, நான் வந்து ஒரு சீசன் புஷ் பண்ணேன், எனக்கு அந்த பிரச்சனை தெரிஞ்சேன் என்னுடைய மொபைலில்.
ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் ஒரு டாப் 10லாம் வந்துட்டிங்கன்னா உங்களால் விளையாடவே முடியாது. நீங்கள் புஷ் பண்ணுறப்போ ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே சுற்றிட்டு இருந்தேன். அழகாக நிறைய ஏர்ட்ராப்லாம் இருந்துச்சு. நம்மக்கிட்ட கரெக்டான லூட் இருக்குது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கில்லே எடுக்காமல் செத்துட்டா கூட நமக்கு கண்டிப்பாக ப்ளஸ் தான் ஆக போகுது. எனக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிச்சு. இங்கே கார்காரன் தாங்க, டே நில்றா நில்லு தம்பே இருப்பா, இவனை அன்றைக்கி தான் பிடிச்சி பொழக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருந்தேன். ஏன்னா பலாம் பார்த்தா இடிச்சிட்டாங்க. அவனும் இறங்கிட்டான் இடிச்சிட்டு. டே இருறா தம்பே, நான் சண்டைக்கெலாம் வரமாட்டேன், அண்ணன் லாஸ்ட்டாக வந்துக்கிறேன் சண்டைக்கு, தேவையில்லாமல் எதுங்க இறங்கி. நேற்று தான் காரில் கொளுத்தி கும்பாபிஷேகம் பண்ணி விட்டானுங்க நமக்கு, காரை கொளுத்தி. இன்றைக்கி அந்த வேலையை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருப்பான். பாதி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணி கொளுத்தி விட்டாங்க காரை. எடுத்தவன் என்ன வேலையை பார்த்து விட்டான் பாருங்கள். இவனை எப்படின்னா போட்டே ஆகணும், போடு அவ்வளோதான், மண்டை மேலே போட்டாச்சு. என்ன வேலை டே, காரை எதுக்குறா கொளுத்துறான் அவசரப்பட்டு. இன்னொருத்தன் வந்துட்டான் இருடா டே தம்பி இருடா அழுத்துற அப்படின்னு அழுத்துறான். அவன் பார்த்தீங்கன்னா எப்படி ஹெட்ஷாட் அடிச்சானே தெரில, எனக்கு மண்டை மேலே அடிச்சிட்டான். அவ்வளோதாங்க, 3 கில் என்னால் எடுக்க முடிஞ்சிச்சு, டாப் 10க்குள்ளே வர முடிஞ்சிச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட எதனா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியா எதனா சொல்லுங்கள். நீங்கள் சப்போஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒரு லைக்கையும் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், எவ்வளோ ப்ளஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தான் எனக்கு ப்ளஸ் ஆச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரூஃபையும் காட்டிடுறேன். இன்றைக்கி டே 2 2 கேம் தான் விளாட்ருப்பேன். அதுக்கான ப்ரூஃப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டைமண்ட் 2 இருக்குண்ணா, அதுக்கான ப்ரூஃப் இதான். 2 கேம் தான் விளாட்ருக்கேன். அவ்வளோதான் கைஸ், 4 கில்லு மொத்தமாக எடுத்திருக்கேன். இதான் என்னுடைய ப்ரூஃபு. ஓகே கைஸ், பாய் பாய்.